வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இது உங்கள் ஜேஆர்பி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உயிர் எண் 1, உடல் எண் 7. இதனுடைய குணாதிசயம். இது 1 7 சேர்ந்தா எப்படி இருக்கும், அதை பத்தி ஒரு சின்ன விளக்கம். அதனுடைய குணாதிசயங்கள், சிறப்பம்சங்கள், இதை கொஞ்சம் பார்ப்போம். நான் எப்பயுமே உங்ககிட்ட இந்த இது சொல்லும்போது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். 1 3 5 7 9 இந்த எண்களுக்குள்ள ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். அதோடு இல்லாம இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு இணக்கமா இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு இது இந்த நம்பருக்கு எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒவ்வொரு நம்பருக்குரிய ஒரு குணாதிசயம், சிறப்பு குணாதிசயம் இருக்கும் இல்லையா? அந்த குணாதிசயம் எல்லா நம்பருக்குமே இருக்கும். அதாவது 1 3 5 7 9 இந்த எண்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா உயிரெண் 1 அப்படின்னும் போது அந்த 1ஆம் நம்பருக்குரிய குணாதிசயம் இருக்கும், அதுவும் இருக்கும். இப்ப 7ஆம் நம்பருக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 7ஆம் நம்பர் ரொம்ப அமைதியா இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. 10 வார்த்தை பேசினா ஒரு வார்த்தை பேசுவாங்கன்னு சொன்னீங்களே. இப்ப 1ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா, பேசிக்கா 1ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப சார்ட்டர் பாக்ஸா இருப்பாங்க. ஆனா இந்த 7ஆம் நம்பர் இருக்கிறதுனால இந்த 7ஆம் நம்பருடைய ஒரு நிழல் இது மேல விழுகும். அப்ப அந்த மாதிரி விழுகும்போது என்ன ஆகும்னா, 1ஆம் நம்பர் அமைதியா இருப்பாங்க, பேச மாட்டாங்க. ஆச்சரியமா இருக்கும். யாரெல்லாம் 1ஆம் நம்பர் இருந்தா, ஏன்னா 1ஆம் நம்பர் சார்ட்டர் பாக்ஸ், வாய் திறந்தா நிறுத்த மாட்டாங்க, கடகட அப்படி இருப்பாங்க. ரொம்ப ஆக்டிவா, சூப்பர் ஆக்டிவா இருப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்டா இருப்பாங்க. ஆனால் 7ஆம் நம்பர் இதோட சேர்ந்துருச்சு அப்படின்னா அமைதியாயிருவாங்க. அப்படியே அமைதியாயிருவாங்க. நத்த ஆடும் ஒரு ஆமை மாதிரி அப்படியே உள்ள இழுத்துக்குவாங்க, டப்பு டப்புன்னு. பேசிக்காவே ரொம்ப கூச்சமா இருப்பாங்க, கூச்ச சுவாபியா இருப்பாங்க. 7ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா, அவங்க உளவாளியா வேலை பார்க்கலாம். ஏன்னு கேட்டா ரகசியம் காப்பாத்துவாங்க. அவங்க மாதிரி ரகசியம் காப்பாத்துறவங்க யாருமே கிடையாது. அவரை நம்பி ஒரு விஷயத்த சொல்றோம், இதை யாருக்கு தெரியும்னா இது நமக்குள்ள இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா, மரண தருவாயில் இருந்தாலும் கூட வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க, இருப்பாங்க. இந்த 7ஆம் நம்பருக்கு இருக்கிற இந்த குணம் 1ஆம் நம்பருக்கும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. யாரை சார்ந்தும் 1ஆம் நம்பர் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு தடவை அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சு, ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க, ஒரு விஷயத்துல விழுந்துட்டாங்க அப்படின்னா எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? 7ஆம் நம்பரும் 7ஆம் நம்பருக்குரிய குணாதிசயம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க நமக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் லைக் தட் அவங்க ஈஸியா கிராஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. 1ஆம் நம்பர் மாதிரி கிடையாது. இப்ப இந்த 1ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் சேரும்போது இந்த 1ஆம் நம்பருடைய 7ஆம் நம்பருடைய குணாதிசயம் இது மேல அப்படி ஒரு நிழல் மாதிரி இருக்கும், ஒரு ஷேடோ இருக்கும். அப்ப இந்த ஷேடோ வரும்போது ஈஸியா அதுல வெளியே வந்துருவாங்க. இவர்களுக்கு 7ஆம் நம்பருக்காரங்களுக்கு துரோகம் பண்ணா, பேக் ஸ்டாப் பண்ணா பிடிக்காது. அது யாரா இருந்தாலும் கடைசி வரைக்கும் அது என்னன்னு பார்த்துவாங்க. டு தி எக்ஸ்ட்ரீம் அவங்களை மன்னிக்கவும் மாட்டாங்க, மறக்கவும் மாட்டாங்க. ஆனால் புகழ்ச்சிக்கு அடங்கி விடுவார்கள். புகழ்ச்சிக்கு அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. எவ்வளவு மோசமான சுச்சுவேஷன்ல இருந்து வெளியே வந்தாலும் கூட புகழ்ச்சிக்கு மயங்கிடுவாங்க 7ஆம் நம்பர்காரங்க. ஆனா 1ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா ரொம்ப காசியஸா இருப்பாங்க. 1ஆம் நம்பர்காரங்க அவங்க கிட்ட நீ என்ன சொன்னாலும் அப்படியான்னு கேட்டு அப்படியே விட்டுருவாங்களே இல்லையே, மூளைக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க. They work hard, not on brain. 7ஆம் நம்பர்காரங்க புகழ்ச்சிக்கு அடிமையா இருக்கிறவங்க. அவர்களிடம் எதையாவது ஒண்ணு சொல்லி காரியம் சாதிக்கணும் அப்படின்னா அவங்க புகழ்ந்து பேசுவாங்க. இன்னும் முடிஞ்சு போயிட்டு ட்ரேஸ் பண்ணி பேசிட்டா போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு. சீன் கணக்கு சிக்காக்கோதான் அவங்க என்ன சொல்லுவாங்க கேட்டுருவாங்க. அது அப்படியே 7ஆம் நம்பர் அந்த 1ஆம் நம்பர் அவர் என்ன சொன்னாலும் இந்த புகழ்ச்சிக்கு அடிமையாயிருவாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. அது 1ஆம் நம்பர் எந்த சமயம் எந்த விதத்திலும் பாதிக்காது. ஏன்னா உயிரன் 1. அது அவங்க ரொம்ப காசியஸா இருப்பாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அதான் அவங்களுக்கு ஏதாவது பட்டுட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்வார்கள். திருப்பி அந்த தவறை செய்ய மாட்டாங்க. எது ஒண்ணு நடந்தாலும் அந்த இதுல பாடம் கற்றுக்குவாங்க. They learn and அப்படியே அதை மட்டும் அதை அப்படியே செயல்படுத்துவாங்க. எது நடந்தாலும் அந்த இதை அப்படியே செயல்படுத்துவாங்க. ஒரு விஷயம் அவங்களுக்கு தப்பு தெரிஞ்சதா உடனே சுட்டி காட்டுறதுல அவங்கள மாதிரி யாரும் இருக்கவே முடியாது. இப்படி பண்ணாதா, வேணாண்டா, ஏற்கனவே நான் அந்த மாதிரி பண்ணி எனக்கு அனுபவம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு கன்சர்ன், ஒருத்தவங்க மேல கன்சர்ன் பண்ணி அவங்க சொல்றவங்க அவங்க மாதிரி சொல்ல முடியாது. They are very intelligent as well as very cautious. அந்த வெரி காசியஸா இருக்கிறதுனால அவர்களுக்கு எது நடந்தாலும் அதை அப்படியே, நான் அதான் சொன்னேன், அவங்களுடைய மெமரி ஆகட்டும், அவங்களுடைய ஒரு ஸ்மார்ட்னஸ் ஆகட்டும், எல்லாமே அவங்க எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா வச்சுப்பாங்க. யாரையும் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க யாராவது அவங்களுக்கு துரோகம் பண்ணாங்க அப்படின்னா மறக்க மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க. ஈவன் அவர்களை போட்டு பார்ப்பாங்கன்னு சொல்லி அதாவது டிட் ஃபார் டாட்டா இருப்பாங்க இந்த விஷயத்துல. நீ எனக்கு இதை பண்ண இல்ல, நான் உனக்கு பண்ணியே தீரணும், அந்த மாதிரி. அது இந்த 1ஆம் நம்பருக்கு ரொம்ப ஜாஸ்தி. இது ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் நம்பர் 3. இந்த 3ஆம் நம்பருக்கு இந்த பழிவாங்கும் உணர்ச்சி ஜாஸ்தி. யானை புத்தி சொல்லுவாங்க. அந்த பழிவாங்கும் உணர்ச்சி ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த 1 3 5 7 9 இவர்களுக்குள்ள ஒரு லைனியர் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். அதனால அந்த ஒரு இணக்கமான ஒரு சூழல் அது இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனாலேயே இவங்களுக்கும் அந்த
யாராவது உங்களுக்கு யாராவது ஒன்று பண்ணாங்கன்னா அதே மாதிரி அவங்க பண்ணி அவங்களுக்கு செஞ்சு காமிப்பாங்க. இதை எனக்கு பண்ணல, நான் உனக்கு இதை பண்றேன், தட்ஸ் இட். அதுக்கு மேல பேச்சே கிடையாது. ஆனால் மன்னிச்சிருவாங்க, மறக்க மாட்டாங்க. எது நடந்தாலும் மன்னிப்பு கொடுக்குற மன்னிச்சிட்டேன், ஆனால் மறக்க மாட்டாங்க. தே ஆர் வெரி ஸ்ட்ராங் எனஃப். அவங்களுடைய ஆட்டிடியூட் அதை மாத்திக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஏன்னா இவங்க யாரையும் சார்ந்து இருக்கிறது இல்லை இல்லையா. ஒருவரை சார்ந்து அவங்களுக்கு யாராவது ஏதாவது பண்ணா கூட அவங்களா பண்ணிக்கணும். மற்றவங்க யாரும் பண்ணா அவங்களுக்கு பிடிக்காது. ஒன்னும் நம்பருக்காரங்க அப்படிதான். அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய சிறப்பு அம்சம், அந்த அந்த ஒரு சிறப்பு அவங்களுக்கு உண்டு. எது செஞ்சாலும் தான் முன்னிருந்து செய்வதை போல் மற்றவர்கள் செய்ய மாட்டாங்கன்னு ஒரு எண்ணம் அவங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலயே அவங்க என்ன பண்ணணும், நான் பண்றேம்மா, நான் பாத்துக்கேன், நான் படிக்கிறேன், அவ்வளவுதான். தே நெவர் அலோவ் தேர்ட் பர்சன். அவங்களுடைய எந்த ஒரு அவங்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், வாழ்வியலா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய திருமண வாழ்க்கையா எதுவா இருந்தாலுமே மூன்றாம் மனிதர்களை அவர்கள் நம்புவது. மூன்றாம் மனுஷன் யார் வந்தாலும், யார் உடன் பிறந்தாரே வந்தாலும் சரி, யார் வந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க. பாத்துக்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப இப்படி சொல்லலாம், இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில அமெரிக்கா உள்ள நுழையிற வேணாம் நாங்களே பாத்துக்கலாம் சொல்றாங்களா, அது மாதிரி எது ஒண்ணு பண்ணாலும் தான் முன்னிருந்து நடத்துவாங்க, அடுத்தவர்களை இவர்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நம்பர் மோஸ்ட்லி அவங்க ஏழாம் நம்பருக்கு இருக்கிற அந்த இறக்க குணம், அந்த ஒரு ஜெனரசிட்டி, இந்த பிராட் மைண்டு எல்லாமே உண்டு. ஒன்றாம் நம்பருக்கும் உண்டு. ஏன்னா இந்த ஏழாம் நம்பர் ஆட் நம்பர்ஸ் நான் சொன்னேன். அதனாலயே நிறைய விஷயங்கள் இவங்க யோசிக்காமலே செஞ்சிருவாங்க. டப்பு செஞ்சுட்டு அதை பத்தி நான் ஏழாம் நம்பர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு விஷயம் நடந்துச்சா, சரி ரைட்டு, அவ்வளவுதான். ஆனா ஒன்றாம் நம்பருக்கு அப்படி கிடையாது. அதுல இருந்து பாடம் கத்துக்குவாங்க. they learn from the mistakes whatever they do. அதாவது பட்டு திருந்துறதுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு தப்பு இருந்தாலும் அந்த தப்பு நம்ம பண்ணிட்டோம், இனிமே அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு அதுல ரொம்ப தீவிரமா இருக்கும் ஒன்றாம் நம்பருக்காரங்க. ஏழாம் நம்பர் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். அதுக்கு பிறகு அந்த திருப்பி யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, அதை பத்தி யோசிச்சுட்டு மாட்டாங்க. ஒன்னும் நம்பர் ரொம்ப திங்க் பண்ணுவாங்க, ரொம்ப ஜாஸ்தி நினைப்பாங்க. என்னமோ இப்படி ஆயிடுச்சுப்பா, என்ன பண்றதுன்னு தெரியலப்பா, என்னமோ ஆயிடுச்சுப்பா. இது இவருடைய பேசிக் அந்த ஒரு கேரக்டரைசேஷன் ஒன்றாம் நம்பருடையது. அதாவது ஒரு இதை உடம்பு விழுந்தாங்க அப்படின்னா அப்படியே அதுவே விழுந்துருவாங்க. எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு, நான் கரெக்டா ஏன் இந்த மாதிரி ஆச்சு. அந்த ஒரு தாட் உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்கா ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி ஒன்றாம் நம்பரும் சரி, ஏழாம் நம்பரும் சரி, தே ஆர் வெரி ஹேவ் த பாண்டேஜ். அந்த பாண்டேஜ் அவங்கள்ட்ட உண்டு. மிகவும் சிறப்பானவர்கள், சிந்தித்து செயல்படுவார்கள். சிந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். திஸ் இஸ் JRB. தேங்க்யூ.